உலகத்திலே 5 பழமையான மொழி எபிரேயம், கிரேக்கம், தமிழ், சீன மொழி. இந்த மொழிகள் தான் இருக்கு. தமிழ் வந்து இயற்கையான மொழின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை பெய்யும் போது அவங்க இரட்டை கிழவின்னு சொல்லுவாங்க. மழை சட சடன் பெய்யும், காற்று சுழி சுழி நடிக்கும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி தமிழ் வந்து இயற்கையான உருவான மொழி. தமிழ் மொழி நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? வடமாநில சொற்கள் தவிர்த்து தமிழ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சொற்கள் வந்து தொங்காது, எப்பவுமே வந்து கரெக்டா முடியும், விகுதியில தான் முடியும். தமிழ் சொற்கள் வந்து வளையாது நெளியாதுன்னு அந்த மாதிரி தமிழ் வந்து ஒரு அருமையான மொழி. தமிழை பிரிச்சு பாத்தீங்கன்னா அருமையான பொருள் தரும். தமிழ் எப்பவுமே தொங்காது, விகுதியில முடியும், இம் இர் அந்த மாதிரி முடியும். இவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க இல்லையா, அதுக்கு எது எடுத்துக்காட்ட தமிழ் வார்த்தைகள் சொல்ல முடியுமா உங்களால? கதிர், ஈசன். கதிர் ஈசன். கதிர்னா சூரிய ஒளி, ஈசன்னா இறைவன். அதே மாதிரி அலை பேசினவங்க. அலை வந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்க பேசுறது நம்மளுக்கும், நம்ம பேசுறது அவங்களுக்கும் கொடுக்கறது தான் அலை பேசி அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு மாட்டு வண்டி. மாடுனா மாடு, வண்டினா தள்ளிட்டு போறது. இன்னொன்னு தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னா, தமிழ் மொழி வந்து இப்ப நீங்க எது புதிய கண்டுபிடிச்சாலும் தமிழ் வந்து அதுக்கு அழகான தமிழ் பெயர் வச்சு. இப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க, கை கடிகாரம் சொன்னோம், சிறப்பு கை கடிகாரம் சொல்லிட்டோம். அதாவது வந்து ஸ்மார்ட் வாட்ச். இங்க வச்சு நான் லேப்டாப் அப்படின்னு நாங்க மடிக்கணினி அப்படின்னு சொல்லிட்டோம். கம்ப்யூட்டர்னு ஆங்கிலத்துல சொன்னாங்க, ஆனா தமிழ் வந்து அதுக்கு கணினி அப்படின்னு அழகா சொல்லுங்க. அட்வான்ஸா அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிடுச்சு, அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்றீங்க. 7G சொல்றீங்க, 7வது தலைமுறை அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே ஓகே. சோ இவ்வளவு விஷயங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பிரிச்சு பார்த்தாலும் வந்து பொருள் தரக்கூடிய விஷயங்கள் தான் தமிழ் அப்படின்னு சொல்றீங்க. மத்ததெல்லாம் பிரிச்சு பார்த்து பொருள் தராத விஷயங்கள்லாம் வேற்றுமொழி, அதாவது வடமொழி. கரெக்டா? நீங்க வந்து கிட்டத்தட்ட 4வது 5வது படிக்கும் போதுல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க. முதல் பரிசு என்ன வாங்குனீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? எல்கேஜிலேவா? அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? 100 பூக்களோட பெயர்கள் சொன்னேன். அப்போதுல இருந்து தான் என்னோட பேச்சு பயணம் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா கிருஷ்ணா பத்தி பேசினேன், அவங்களோட பகவத்கீதை எல்லாம் பேசினேன், சுதந்திர தலைவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சேன், மது ஒழிப்புக்கு பேச ஆரம்பிச்சேன். எல்லாத்திலயும் பரிசு வாங்கியிருக்கேன். இனி கூட காமராசர் பத்தி பேசினேன், 2ஆம் பரிசு வாங்கியிருக்கேன். 14ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் விருது. ஓகே. இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துட்டு தான் இங்க வரீங்களா? வசனங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? தீ பறக்கிற மாதிரி வசனங்கள் எல்லாம் பேசி இருந்திருப்பீங்க காமராஜர் பத்தி. என்ன ஏதாவது ஞாபகம் இருந்தா நீங்க வந்து சொல்லலாமே. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று கூறியுள்ளார் எனது ஐயன் வள்ளுவன் என்ற குரலுக்கேற்ப வாழ்ந்து மறைந்த கருப்பு தங்கும் கர்ம வீரர் காமராசரை பற்றி உங்கள் செவிகளுக்கு உணவூட்ட வந்துள்ள தமிழ் மறவன் மசே ஸ்டாலின் பாரதியின் அன்பு வணக்கங்கள். நான் பெரம்பூர் தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். மனிதர்கள் தம்மை தரம் தாழ்த்திக் கொள்வது 3 விடயங்களில் மட்டும்தான். கல்வி, நிறம், செல்வம் ஆகிய எதுவுமே இல்லாமல் வென்று காட்டியவர் கருப்பு தங்கம் கர்ம வீரர் காமராசர். பரவாயில்ல, பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க? வீட்டுல அப்பா வந்து பண்ண தனியாங்களா, நீங்களே பண்ணிடுறீங்களா? நான் படிப்பேன், மாடுலேஷன் பண்ணுவேன், அப்பா கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து டைப் அடிச்சு தருவாரு. அவரும் நிறைய சேர்ப்பாரு.